நடிகர் விக்ரம் குடும்பத்தினருக்கு லார்கிப்பான் குரங்கை கொடுத்த நபரின் வீட்டிலிருந்து 11 அரிய வகை விலங்குகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சட்டவிரோதமாக வனவிலங்குகளை கடத்தி பணத்திற்கு விற்கிறீர்களா என நடைபெறும் விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? நடிகர் விக்ரம் அரிய வகை லார்கிப்பன் குரங்குடன் விளையாடுவது போன்ற வீடியோ ஒன்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் வெளியானது. அரிய வகை வன உயிரினத்தை தனியார் நபர் வைத்திருப்பது தொடர்பாக வன ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அந்த வீடியோ பின்னர் நீக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக வனத்துறையினர் விசாரணையை தொடங்கிய நிலையில் லார்கிப்பன் குரங்கு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையைச் சேர்ந்த கேசவநாதன் என்பவரிடமிருந்து பெறப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவரது பண்ணை மற்றும் அங்கு வளர்க்கப்பட்டு வந்த விலங்குகள் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கேசவநாதன் கடந்த 14ஆம் தேதி மாவட்ட வன அலுவலர் அலுவலகத்தில் ஆஜராகி தன்னிடமிருந்த விலங்குகள் தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பித்தார். ஆனால் அழிந்து வரும் அரிய வகை வன உயிரினங்களை வைத்திருந்தது தொடர்பாக வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் அவர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து கேசவநாதன் தலைமறைவானதாக கூறப்படும் நிலையில் அவரது பண்ணையில் வனத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு வளர்க்கப்பட்டு வந்த அரிய வகை விலங்குகளை பார்த்து வனத்துறையினர் அதிர்ச்சி அடைந்தனர். 2 லார்கிப்பன் குரங்குகள், 7 செர்வால் பூனைகள் மற்றும் 2 டப்டெட் கேப்புசின் குரங்குகள் என மொத்தம் 11 அரிய வகை விலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவை உரிய அனுமதி மற்றும் ஆவணங்கள் இல்லாமல் வைத்திருந்தனவா என்பது குறித்து வனத்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட விலங்குகளை சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்கா அல்லது அங்குள்ள மறுவாழ்வு மையத்தில் ஒப்படைக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த விலங்குகள் எங்கிருந்து வாங்கப்பட்டன, அவற்றை வளர்க்க அனுமதி பெறப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு லார்கிப்பன் குரங்குடன் நடிகர் விக்ரம் வீடியோ வெளியிட்ட நிலையில் அதனால் எழுந்த சர்ச்சை தற்போது ஈரோட்டில் 11 அரிய வகை விலங்குகள் பறிமுதல் செய்யப்படும் அளவுக்கு சென்றுள்ளது. கேசவநாதன் எங்கிருக்கிறார்? அரிய வகை விலங்குகளை அவர் எங்கிருந்து வாங்கினார்? உரிய அனுமதியின்றி இந்த விலங்குகள் வளர்க்கப்பட்டனவா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.